அனைத்து தரப்பு மக்களையும் அன்போடு அரவணைக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது உரை நிறுத்துவார்கள். மாண்புமிகு அம்மாவர்களை வணங்கி பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி தொகுதியிலிருந்து இங்கே வரியை தந்து தன்னுடைய ஆலோசனை வழங்கிய விவசாய பிரதிநிதிகளுக்கும் விவசாய சங்க நிர்வாகிகளுக்கும் அதேபோல் மீனவ சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே பேசிய விவசாயிகள் இந்த பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியிலே அதிகமாக தென்னை பயிரிட்டுள்ளோம். அந்த தென்னை பயிர்கள் இன்றைய தினம் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டு தென்னை விளைச்சல் குறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இந்த தென்னை மரத்தினுடைய இந்த இலைகள் அது அப்படியே காஞ்சி போகின்ற சூழலை நாம் பார்த்திருக்கிறோம். அதை அதிமுக அரசு வந்த பொழுது நம்முடைய வேளாண் ஆராய்ச்சி மூலமாக இந்த நோயை கட்டுப்படுவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் நடவடிக்கை எடுத்து இந்த நோயிலிருந்து தென்னை விவசாயிகளை காப்பாற்றி நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற அளவிற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கஜா புயல் இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டுவிட்டது. இங்கே இருக்கின்ற தென்னை பயிரிட்ட விவசாயிகள் தென்னை மரங்களெல்லாம் புயல் காத்தால் மரம் ஒடிந்து விழுந்த காட்சியெல்லாம் நான் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு சென்றேன். அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு நிதி கொடுத்தோம். அந்த மரத்துக்கும் நிவாரணம் கொடுத்தோம். ஒரு ஹெக்டருக்கு சுமார் 1,92,500 ரூபாய் கொடுத்த நான் கருதுறேன். மறு சாகுபடி செய்வதற்கு சுமார் 72,000 ரூபாய் கொடுத்து நினைக்கிறேன். ஆகவே இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தென்னை விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது நிவாரணமாக வழங்கப்பட்ட தொகை. அது மட்டுமல்ல, விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். வேளாண் பெருமக்களுக்கு மும்மணி மின்சாரம் கொடுத்தோம். டெல்டா இருக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த குறுவை சாகுபடி செய்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டம், குறுவை தொகுப்பு, சம்பா தொகுப்பு, உரம் தட்டுப்பாடு இல்லாத கொடுத்தோம். உழவன் செயலி என்ற ஒரு உருவாக்கி விவசாயிகளுடைய பயிர்களுக்கு ஏதாவது பூச்சி தாக்குனா அது உழவன் செயல் மூலமாக அறிந்து அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். அதே போல மீனவ நண்பர்கள் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதிமுக ஆட்சியில் பல்வேறு உதவிகளை உங்களுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். எவ்வளோ பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கு மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங்கிய காரணத்தினால்தான் இந்த தொழில் ஒரு சிறப்பாக இருந்தது. கஜா புயலின் போது நிறைய படகுகள் சேதமாச்சு. அதுக்குண்டான நிவாரணத்தை நாங்கள் கொடுத்தோம். அதே மாதிரி வீடு இருந்தவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வீடுகளை கட்டி கொடுத்தாங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீனவர்கள் வீடு இல்லாத மீனவர்களுக்கு வீடுகள் கட்டித் தருவதற்கு நாங்கள் இருக்கும்போதே நடவடிக்கை எடுத்தோம். மீண்டும் அது தொடரும். மீன்பிடி தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி குறைவாக இருக்கின்றது, உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் உயர்த்தப்படும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்தந்த மீனவர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. அதுவும் முறையாக வழங்கப்படும். ஆகவே விவசாயிகள் மீனவர்கள் இரண்டுமே மையமாக வைத்துத்தான் இந்த 2 தொகுதியும் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு பட்டுக்கோட்டையும் பேராவூரணையும் விவசாயிகள் மீனவர்கள் நிறைந்த பகுதி. ஆகவே இந்த தொழில் சிறக்க மாண்பு அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே வருகின்ற நம்முடைய விவசாய படி மக்கள் மீனவ நண்பர்கள்
நீங்கள் கோரிக்கை மனு இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அளிக்கலாம். அதிமுக அரசு வந்த பிறகு அந்த கோரிக்கை மனுவெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து இங்கே திரளாக வந்த விவசாய மக்களுக்கும் மீனவ நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.